வாங்க இன்னைக்கு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எப்பவும் அரைக்கிற இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய வெங்காயம் ப்ளஸ் மல்லி இலை இதெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருக்க இட்லி மாவு கூட வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து வதக்கி அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார கண்ணில் வச்சு ஊற்றிட வேண்டியது தான். இன்றைக்கி நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.